நன்றி. ஏன்னா நீங்க வந்து உள்ள மக்களுக்கு ரொம்ப நல்லது செஞ்சீங்க. இந்த மாதிரி மனுஷன் எல்லாத்துக்கும் வராது. ஓகே, எங்களால முடிஞ்சது. இப்ப நீங்க சப்போர்ட் பண்றதால தானே இப்ப உங்களை போல நிறைய பேர் சப்போர்ட் பண்றதுலதான் இப்ப நான் செயற்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் வளமை சொல்றது தானே, நான் ஒரு பாலமா இருக்கிறேன். நீங்க இறங்கி செய்றீங்களா, அந்த மாதிரி மனுஷன் யாருக்கும் வராது. நன்றி நன்றி. அதான் என்னோட பெரிய சரி அண்ணா, ஓகே அண்ணா, நம்ம தொடர்ச்சியா பயணிப்போமே நல்ல விஷயத்தோட. நீங்க வந்து அவருக்கு உதவிகளை செய்ததுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லுறேன். நீங்களும் கவனமா பயணங்கள் பண்ற இடத்துல போக்குவரத்துல மிச்சம் அவதானமா இருங்க. ஏன்னா வாகன பஸ்ல வேன்கள்ல போறவங்க ஃபாஸ்டா போறாங்க திடீர்னு. அவதானமா போக்குலையும் வரவுக்குள்ளேயும் மிச்சம் அவதானமா போடுங்க. ஆமா, அதான் கவனமா தான் இருக்கேன். வாகனங்கள் கூட தான் இப்ப. சரி அண்ணா, நன்றி அண்ணன். நீங்க உங்களை போல ஆட்கள் இருக்கிறதால எத்தனையோ மக்கள் அந்த துன்பங்களை நாங்கள் நேரடியா காண்கிறோம். இந்த உலக மக்கள் இந்த எத்தனையோ மக்கள் இருக்கிறது, மக்களின் மத்தியில நீங்க அப்படியான காரியங்களை எங்களை கண்முன் கொண்டு வாரீங்க. அதனால நீங்க எல்லாம் 100 வயதுக்கு ஆரோக்கிய சுகபலத்தோட இருக்கணும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்க செயல் வந்து தொடர்ந்து பயணிக்க வேணும்னு சொல்லி அப்ப கொட்டு டவுனுக்கு போய் இந்த 3 பிள்ளைகள பேரையும் இந்த வைஃபோட வேற என்ன பத்து காட்டுங்க. அப்ப இதான் நான் காந்த கத்துனா ஓகே, என்னை சாவச்சி விடுங்க, என்னை காப்பாற்றி தோல, எனக்கு இதுக்கு மேல வாழ்றது பிடிக்கும். இந்த சொல்லிதான் எல்லாம் கத்த எடுத்து வந்தவங்க ஒரு ஓட்ட விட பிடிச்சிட்டான். அப்புறம் இதை ஏற்றுறவங்க ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் தண்ணியெல்லாம் அடிச்சுட்டான். அப்புறம் உள்ள கொண்டு போனா. அப்புறம் எனக்கு என்ன நடந்தது தெரியாது. இல்லை உடம்பெல்லாம் மாற்றிக்குவாங்க. இது பெரிய ஹாஸ்பிட்டல் என்னை கொண்டு வச்சிருந்தாங்க. ஓகே அண்ணா, சாரி. இப்போ நீங்க வந்து நீங்க இப்போ இது வேறு வேலை நீங்க கத்தின கண்ணீர் துறையில் அது சில நேரம் அழுது கொண்டிருந்தா பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுங்க. தண்ணி ஏன்னா அப்படி கசீர மாதிரி எனக்கு அப்படி வருது. ஏன்னா நீங்க அப்படி அழுதுன நீங்க அப்ப நீங்க எப்படி உங்களுக்கு அந்த கண்ணீர் வர்றது அந்த உணர்வு இருந்திருக்கு உங்களுக்கு. அப்ப எனக்கு என்னன்னு சொல்ல வந்தேன்னா, இது கண் வந்து இது மூடனது புறம் வந்து நான் அழுதுன்னு சொன்னா ஒரு மிளகாத்தூளை கண்ணுக்குள்ள போட்டா எப்படி பத்துமோ அப்படி பத்தும். அப்படி பத்தும். நான் எவ்வளவு அழுக வந்தாலும் அழ மாட்டேன். என்னை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருப்பேன். என்னை அறியாம அழுக வரும். இந்த 10 கூட வந்து தாங்கி கொண்டிருக்கு. அப்புறம் அப்படியே காலப்போக்கில் வந்து அது அப்படி பழக்கமானது. அப்புறம் நான் அழுதுன்னு சொன்னா நீ உங்களோட கண்ணால தண்ணி வர மாதிரி 2 கண்ணாலே தண்ணி விழுகும். சைட்டா தெரியல. அது கூட அவங்க எனக்கு இடம் தரல. நான் போலீஸ்லாம் போய் சொன்னேன். நான் போலீஸ் மூலமா வந்து நான் பார்த்தேன். நான் போலீஸ் மூலமா பிள்ளைகளை போய் பார்க்க போகணும்னா பார்ப்பேன். சில நேரத்தில் அவங்க வச்சுட்டு பிள்ளைகளை சத்தம் கேட்கும். அவங்க இங்கே இல்லைன்றல ஓடலாம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்தது கூட சரியா வந்து நான் இந்த அம்மா கண்டா வந்து சரியா ஒரு 2 மாசத்தால கடையெல்லாம் பூட்டி அந்த லொஸ்ட் ஆகி கோழி சாம சகலத்தையும் பூட்டி எல்லாம் கடைகளெல்லாம் போய் எல்லாத்தையும் ஃபுல்லாக லொஸ்ட் ஆகி போட்டாங்க. எல்லா பேரும் சொன்னாங்க அந்த பொடியண்ட பாவம் அவங்களை இப்படி எல்லாம் செஞ்சு போட்டு டாக்டர்லாம் ஏசினாங்க. அவங்க கூட கணக்கெடுக்கல. அவங்க கடையெல்லாம் பூட்டிட்டாங்க. சும்மா அந்த அண்ணனாக எவ்வளோ கஷ்டப்பட்டு உதவி செஞ்சது 5 லட்சம் ரூபா சும்மா வாங்க காசு. எப்படி லைஃப் போகுது சொல்லுங்களேன். நான் கட்டாயம் இதை சொல்லி ஆகணும். அந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறாங்களே நான் ஒன்று சொன்னேன். நீங்கள் ஓகே, கோயிலுக்கு சாமி கும்பிட போகிற நீங்கள் நமக்கு எந்த நம்ம உடம்புல எந்த ஊனமாக இருந்தாலும் வாழ்ந்துடலாம் நினைக்கிறேன் என்னைய பொறுத்தளவுக்கு. ஆனால் கண் பார்வை இல்லாமல் வாழ்கிறன்றத வந்து ரொம்ப கஷ்டம். என்ன வளர்க்கணும்னு விஷயம் நான் அதை அனுபவிச்சு கொண்டிருக்கிறவன். நான் அனுபவிச்சபடியே நான் சொல்லி கொண்டிருக்கேன். ரொம்ப கொடூரமான வாழ்க்கை என்னை பொறுத்தளவு. நான் சொல்லுவேன், நம்மளோட உதாரணத்துக்கு என்ன எல்லா பேரும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க, தம்பி நீ உங்க தைரியத்தால நீ இப்படி இருக்கிற ஆளுக்கு மற்றபடி நாங்கள்ட்ட நஞ்சு பிடிச்சி திருப்போம், தூக்கு பிடிச்சி திருப்போம் எல்லாம் சொன்னாங்க. அதே கோலத்தனமான விஷயத்தை நான் கூட செஞ்சேன். அந்த ஹாஸ்பிட்டலால் 2வது நாள் எங்களை வீட்டை நான் தூக்கு போட்டேன். நான் என்னை காப்பாற்றி போட்டேன். ஒரு கிணத்துக்குள்ளேயே நான் சூசைட் பண்ணுறது பாய போடணும் என்னை காப்பாற்றி போட்டேன். அதுக்கப்புறம் நானாத்தான் முடிவெடுத்து என்னத்துக்கு நம்ம சாகணும்.
வாழ்வு பண்ணுறதுக்காக அந்த பிள்ளைகளுக்காக வாழ்வு பண்ணுறதுக்காக வாழ்ந்தேன். நான் ஒரு நாள் சாப்பிடக்கூட நைட்டில் பகலையில் நான் எல்லா படம் காய்ச்சி இவ்வளவு சந்தோஷமாக இருப்பேன். நைட்டாக நான் மட்டும் அழுவேன், விளாடுவேன். தனியாக தான் நான் இருக்குது டியூட்டருக்குலாம் தூங்குறேன்னா நிறைய அழுவேன், யாருக்கும் தெரியாது. எல்லாரும் காய்ச்சி இவ்வளோ அழுவேன், சில ஆக்கள் வாய்க்க மாட்டேன். நான் கண்டால் அப்படி துடைச்சி கொண்டு இருக்கேன். எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்தால் மதிச்சிட மாட்டாங்க, அழுகிறேன். சரியான கவலை. இன்னத்துக்கு நம்ம வாழ்கிறோம் இந்த மாதிரிலாம் யோசிப்பேன். நம்ம சூசைட் பண்ணி செத்து போயிடுவோம் இதெல்லாம் யோசிப்பேன். அப்புறம் ஓகே இந்த பிள்ளைகள மூண்டு வேற போகும், இந்த கண்டுக்குள்ளே வந்து போகும், அதெல்லாம் ஓகே நானே திருப்திப்படுத்தி கொண்டு இருப்பேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் அம்பாறை மாவட்டம் கல்முன் என்ற இடத்துல நிற்கிறேன். சில நாட்களுக்கு முதல் நான் இங்க வந்து ஒரு அண்ணனை வீடியோ எடுத்து போட்டேன். நான் அவருக்கு உதவி தேவைண்டு அதை நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, நிறைய பேர் பார்த்து கவலைப்பட்டிருந்தீங்க. ஏன்னா இப்ப பாருங்களேன், கண்டறியாம போயிட்டு இதுக்கு பிறகும் ஒரு முயற்சி செய்து தன் உழைப்பால வாழணும் என்று ஆசைப்படுறாரு அந்த அண்ணன். நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்திருக்கும். அந்த நிறைய பேர் அந்த அந்த நபருக்கு திட்டிருந்தீங்க இப்படி வேலை செய்த அண்ணனுக்கு. அண்ணன் சொன்னாரு, ஒரு அவர் வாழ்க்கையில நடந்தது சொன்னாரு அந்த சம்பவத்தை. அப்ப அந்த அசிட் அடிச்சவரை பத்தி நீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க, அவரெல்லாம் மனுஷனாண்டு. இப்ப அதுதான் உண்மையிலேயே அது ஒரு உண்மை, நீங்க சொன்னது உண்மைதானே. பாருங்களேன், என்னதான் இருந்தாலும் அவரோட வாழ்க்கை போயிட்டு தானே அதுக்கு பிறகு. ஏன்னா இப்ப அவசர முடிவு எடுக்கக்கூடாது யாரும். கோபம் இருந்தாலும் அந்த கோபம் இப்ப நாளைக்கு அந்த கோபம் இல்லாம போயிடும். அதான் கோபம்ன்றது ஒரு பொல்லாதது. அது இப்ப எல்லாரும் மனிதனண்டா எல்லாரும் கோவப்படுவாங்க தான். ஆனா அந்த கோபத்தால அவசரமான எடுக்கக்கூடாது. அதனால பாருங்க, அவர் வாழ்க்கையிலையும் ஒரு பாதிப்பு தான் இந்த அண்ணனுக்கும் வாழ்க்கை போயிட்டுன்ற மாதிரி தானே. இப்ப நானும் அந்த விஷயத்த நான் யோசிச்சேன். நான் கோபத்துல எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, அதுல இருந்து புரியுது. ஒரு விபரீதமான முடிவு ஒன்றும் எடுக்கக்கூடாது. சரி, இப்போ ஒரு சந்தோஷமான விஷயம். இப்ப போன வீடியோவில் ரொம்பவே ஒரு கவலையா இருந்தது. இப்ப அண்ணன் வாழ்க்கை நடந்ததை சொன்னாரு. இப்போ ஒரு சந்தோஷமான விஷயம். இப்ப அந்த வீடியோ எதுக்காக போட்ட, உதவி கிடைக்கணும்ன்றதுக்காக போட்ட. இப்ப அந்த உதவி கிடைச்சிருக்கு. ஓகேங்க, இப்ப பார்த்தாலே தெரியுது. இப்ப நாங்க ஒரு டியூட்டர்ல இருந்து பேசுறோம். இப்ப அண்ணன் அங்கதான் தூங்குறவர். அந்த பாருங்க, அதுல இந்த சீலை மறைச்சிருக்கு. அண்ணனிடமும் அதுதான், நாம் நைட்ல அங்க நான் தூங்குறவராம். சரி, தொடர்ச்சி அண்ணன்கிட்ட பேசுவோம். இப்ப அண்ணனுக்கு உதவி கிடைச்சிருக்கு தானே. இப்ப அண்ணன் மனநிலை எப்படி இருக்குன்னு பாப்போம். எதுக்காக நீங்க வீடியோல பேசுனீங்க, வீடியோல நீங்க உதவி கிடைக்கணும்ன்றதுக்காக பேசுனீங்க அண்ணன். இப்ப அதுக்குரிய பலனா கிடைச்சிது தானே உதவி. இப்ப நான் என்ன உதவின்னு நான் சொல்றேன். அதுக்கு முதல் நீங்க சொல்லுங்க. இப்ப நான் வளமையா கேட்கறது, ஒரு வீடியோ போட்டா அந்த வீடியோ நீங்களும் பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் பார்த்திருப்பாங்க. அப்படி பார்த்து என்ன சொன்னாங்க உங்கள்ட்ட? இல்லை, நிறைய பேர் என்ன தெரிஞ்சாக்கள்லாம் கேட்டாங்க, இப்போ வீடியோ போட்டிருக்கீங்க, நீங்கள் நேரத்துறை செஞ்சிருக்கலாம் கணக்கு பேர் கேட்டாங்க. அப்படி சொன்னாங்க. நேரத்துறை ஏன் செய்ய மாட்டேங்க, எவ்வளோ நாளைக்கு அடுத்து அந்த கூட இப்படி வீடியோ போட்டுறீங்க, இந்த கண்ணையை கொஞ்சம் வந்து செய்யறதுக்கு அப்படியே வழியில பார்த்துக்கோங்க பெரிய. இப்ப அதான் நானும் இந்த வீடியோலயே நான் கேட்கிறேன். இப்ப நீங்க அந்த வீடியோ நீங்க தெளிவா சொல்லல. இப்ப நீங்க ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்ப அது எப்படி பண்ற, அதுக்கு எவ்வளவு செலவாகும் நீங்க சொல்லல தானே, உங்களுக்கு கூட தெரியாம இருந்தது. ஆமா. இப்ப சில பேர்கிட்ட கேட்டாங்க, இந்த அண்ணனுக்கு ஆபரேஷன் செய்யறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு. அப்ப நான் சொன்னேன், அவருக்கும் கூட தெரியாம இருக்கு அந்த விளக்கம். அப்ப நீங்க அவர்கிட்ட கேளுங்கன்னு நான் அவங்களோட அவங்கள்ட்ட கூட நம்பரை நான் கொடுத்து விட்டேன். நான் எடுத்தாங்களா? இல்ல, எனக்கு யாருமே எடுக்கல. வந்து ஒரே ஒரு அண்ணன் சசி அண்ணான்னு சொல்லி உதவி செஞ்சு அந்த அண்ணா கண்டக்ட் பண்ணி இப்போ அந்த கிளியில இங்கே ஒரு ஊர்ல இருக்காங்க, ஒரு அமைப்பு ஒன்று இருக்காங்க, அவங்கள்ட்ட கதைப்பமெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ அது ஓகேவாமா? அது அவங்க என்னன்னு சொன்னா, அது ஒரு கண்டறியா பார்வையட்டாக்களை வந்து வச்சு பார்க்குற இடம் அப்படின்னு சொன்னாங்க. இங்க இருந்து அங்க வர வேண்டிய எந்த இடத்துல இருக்கா? கிளிநொச்சியில இருக்கு சொன்னாங்க. நான் அதான் சொல்றேன், நான் அந்த கண்டி ஹாஸ்பிட்டல் இந்த மூலமா தான் முதல்ல வந்து பாக்குறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணி கொடுத்தேன். அந்த அளவுக்கு கண்டியில கொண்டு காட்டுற அளவுக்கு எனக்கு வசதி இல்லாம தான் இருந்தேன். இருந்தபடியா தான் நான் கொண்டு காட்டாம இருந்தேன். இந்த பெட்டிக்குலா ஹாஸ்பிட்டல் அங்கே இந்த ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு காட்டினேன். அப்புறம் கண்டிக்கு ஒருக்கா கொண்டு காட்டுனேன்னு சொன்னா சரி சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாம் சொன்னாங்க. ஆனா அந்த அளவுக்கு வசதி எனக்கு இல்லை. இந்த நேரத்தோட அதுதான் இப்ப நீங்கள் விசாரிக்க தானே வேணும். உங்களோட கண் பார்வை சரியாகணும்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யணும், என்ன வழி, எங்க போகணும்லாம் நீங்க தான் விசாரிச்சு வச்சிருக்கணும். இப்ப அந்த வீடியோ நீங்க ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லல. இப்ப நிறைய பேர் பார்த்தவங்க, நீங்களே தெரியும், உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்தவங்க அப்ப யோசிச்சுப்பாங்க தானே, இந்த அண்ணனுக்கு சுகமாகுமா ஆகாதா,
ஏன்னா இப்ப கண் பார்வை திரும்ப வருமானு எல்லாம் யோசிச்சுப்பாங்க தானே. அப்ப அந்த உங்களுக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்த நீங்க வீடியோல சொல்லிருக்க நிறைய பேர் அதுக்கு உரிய ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தோணினது. அப்ப நீங்க சொல்லல தானே. அப்ப அந்த வீடியோல நான் கேட்டேன், நான் கண் பார்வை சுகமாகுமான்னு தெரிய வருமானு கேட்டேன் நான். அப்ப நீங்க உங்களுக்கும் தெரிய அந்த என்ன அப்படித்தானே சொன்னீங்க. 3 பேருக்கும் கூட நம்பர் நான் கொடுத்தேன் நான். அதுல ஒரு ஆள் தான் தொடர்பு கொண்டிருக்கிறாங்க அப்படித்தானே. ஆமா ஆமா. அப்ப 2 பேர் தொடர்பு கொள்ளல. அப்ப இந்த வீடியோ பார்த்தாச்சும் தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா இப்ப நான் ஒரு தொழிலுக்கான உதவியை தான் செய்ய வந்திருக்கிறேன். அப்ப உங்களோட மருத்துவ செலவுக்கான உதவியை யாரும் செய்ய முன் வருவாங்கன்னு சொன்னா நல்லா. அதுக்காகத்தான் உங்களோட நம்பரு அவங்கள்ட்ட கொடுத்து விட்டு நான் தெரியல என்ன காரணம் அவங்க உங்களை தொடர்பு கொள்ளாததுக்கு. தொடர்பு கொள்ளுவாங்க கூடிய சீக்கிரம், அந்த நம்பிக்கையோட இருப்போம். இப்ப இதான் சொன்னாங்களா, இப்ப இதுக்கு முதல்ல நீங்க வீடியோ போட்டுக்கலாமே லேட் ஆயிட்டுண்டா கேட்டவங்க. கூட்டாளி மாதிரிலாம் காட்டவங்க, நீங்க இவ்வளவு நாளைக்கு இப்ப இப்படியான ஒரு ஆள் அண்ணன் இருக்கா, நீங்க நேரத்தில் தொடர்பு கொண்டிருக்கலாமே கதைச்சவங்க. வீட்டையும் வந்து கூட கதைச்சவங்க. பொடியன் அந்த அண்ணன் நல்லா செய்யறாரு, இப்ப சரியா நடந்தா நீங்க போயிருக்கிறீங்க, உங்களுக்கு அதுக்குரிய நல்ல ஒரு வழி பிறந்திருக்கீங்க பெருமையா சொன்னாங்க எல்லாரும். நான் சொன்ன அதுக்கு நீங்க கடவுளுக்கு தான் நான் தான் நன்றி சொல்லணும் சொன்னேன். இல்லை பிறகு நானே தான் இந்த ஆப்ரேஷன் செய்யறதுக்காக நான் இப்படி சொன்னேன். நான் நீங்க அதை பெருசாக நீங்க சொன்னது அவங்களுக்கு நீங்க அதை உன்னி பார்க்கல கதைக்கல என்னோட சொன்னாங்க. அதுதான் இப்ப நானும் அதான் என்னன்னு சொன்னான்னா, இப்போ கண்டி ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ இங்கேருந்து எங்கட வீட்டு இருந்து கொண்டு போறேன்னு சொன்னா நாங்கள் புக் பண்ற செலவு அந்தந்த செலவுகள் அவ்வளோ இருக்குது. எனக்கு அந்த செலவு ஒன்று செய்யறதுக்கு எனக்கு அந்த வசதி இல்லை சொன்னா செலவு ஒன்று இருக்கு. அது எவ்வளவு செலவாகும் நீங்க சொல்லலாம். அதான் நான் கேட்டேன். அதை நம்ம இப்ப பொய்யா வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. பிரச்சனை இல்லை. இப்ப 6 உதவி செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க நம்ம உண்மையான கதைப்பு கொண்டாடியா பாத்திரிகளுக்கு ஒரு கண்டி என்ன டாக்டரை புக் பண்றது எவ்வளவு, நெஞ்சிருந்து போக்குவரத்து எவ்வளவு எல்லா பேரும் தெரியும். ஓகே, இப்ப என்னண்டு இப்ப நான் என்ன கேட்கிறேன்டா, இப்ப கேன்சர் வருத்தம்னா 12 ஊசி போடணும். இப்ப 6 ஊசி வந்து ஹாஸ்பிட்டலாலே போடுவாங்க. அடுத்த கட்டமான 6 ஊசி 30,000 கட்டி போடணும். அப்ப அப்படி தெரியுது அண்ணே. அப்ப ஒரு ஊசிக்கு 30,000 தெரியும். அதே போலதான் இப்ப கண் ஆபரேஷன் பண்றாங்களுக்கெல்லாம் இப்ப கிட்டடியில கூட எனக்கு தெரிஞ்ச ஆளுக்கு ஆபரேஷன் நடந்தது. அப்ப கட்டி எடுத்தவங்க. அப்ப அந்த ஆபரேஷன் பண்றதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் சொன்னவங்க. அப்படி விசாரிச்சா உரிய வைத்தியர்கிட்ட விசாரிச்சா அவங்க சொல்லுவாங்க எவ்வளவு செலவாகும்னு. குறிப்பிட்ட அமௌண்ட் நானே சொல்லுவாங்க தானே. இது வந்து நேரத்தோட இப்படி செய்யலாம்னு சொல்லி இன்னொன்னு சொன்னா சொல்றேன். இப்போ ஒரு தம்பிக்கு மூக்குல அந்த நாசி அது இல்லாம இருந்தது, நாசியோட்ட. இப்ப அந்த தம்பியை கூட 5 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொல்லிருக்கிறாங்க. இப்ப நான் கேட்கறது அதுதான், நீங்க இப்ப உரிய ஆள்கிட்ட நீங்க அதுக்கு மெனக்கடலைன்னு நினைக்கிறேன். அதான் உண்மை. இது எப்படின்னு சொன்னா, நான் முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து வெட்டிக்குலர் ஹாஸ்பிட்டல்ல வந்து கேட்டதான் வந்து சொன்னாங்க. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய் காசு செலவாகுது. இப்ப இதே விஷயத்த நீங்க வந்து அந்த வீடியோல நீங்க சொல்லல. அதான் நான் கேட்கிறேன். கிட்டத்தட்ட அதான் நம்ம நிறைய இப்ப தங்குற வசதி போக்குவரத்து செலவெல்லாம் இருக்கு, அதெல்லாம் விடுவோம். இப்ப ஒரு அமௌண்ட் சொல்லிருப்பாங்க, அதை நீங்க அந்த வீடியோல சொல்லிருக்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த உதவி கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கும். என்னுடைய தவறு, நான் சொல்லல. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் காசு கிட்ட செலவாக நீங்க அதுக்குரிய ஏற்பாடு செய்வீங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. அந்த அளவு வசதி இல்லைன்னா அந்த ஹாஸ்பிட்டல் நான் சொன்னேன். அப்ப அங்கேயும் கூட வந்து நான் புக் பண்ண காசு இல்லை, திருப்பி தந்தவங்க அதெல்லாம் தேவையில்லை, நீங்க வச்சுக்கொள்ளுங்க, ஓகே நாங்கள் ஃப்ரீயா கேட்கணும், நீங்க ஹண்டிக்கு போங்கன்னு சொல்லி எனக்கு லெட்டர்ல தந்திருக்காங்க. ஹண்டி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போங்கன்னு சொல்லி லெட்டர் தந்திருக்காங்க. எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லாம நான் போகாம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டி இன்னைக்கு ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து அவங்க செய்யறதுக்கு இருந்தவங்க மூவ் பண்ணி எடுத்து செய்யறதுக்கு இருந்தவங்க அவங்களோட பொருளாதார பிரச்சனையால வந்து வீட்டு ஃபேமிலி பிரச்சனையால வந்து அப்புறம் அதையும் தடை செய்யப்பட்டு. இப்ப இன்னொன்று என்ன விஷயம்னா, இந்த வீடியோல நீங்க குறிப்பிட்டு இருந்தீங்க கண் பார்வை தெரிய வருமானு கூட உங்களுக்கு டவுட்டா இருந்தது ஆபரேஷன் செஞ்சா. இது இப்படித்தானே எனக்கு வந்து இந்த கண் வந்து டோர்ச் அடிச்சா வந்து நேரத்தோட அடிச்சா ஒரு வெளிச்சம் ஒன்று உள்ளுக்கு பிளங்கு. அதுக்கு வந்து உள்ளுக்கு தம்பி அது நீங்க ஆபரேஷன் பண்ணது அப்புறம் கதவை திறந்தாதான் உள்ளுக்கு போய் பார்க்கலாம் என்ன பிரச்சனை. இப்ப உங்களுக்கு மூடி இருக்குது உள்ளு கதவை திறந்தாதான் உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்துச்சு என்ன பார்க்கலாம். இப்ப டோர்ச் அடிச்சா அந்த வெளிச்சம் தெரியுதுன்னு சொன்னா ஒரு கொஞ்சமாவது பார்வை இருக்கும் தானே. சொன்னா லென்ஸ் வைக்கிறது அந்த இதெல்லாம் சொன்னாங்க. முதல் எல்லாத்துக்கும் வந்து முதல்ல உங்களுக்கு வந்து 2 டாக்டர் மாதிரி சர்ஜரி இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்று வந்து ஐ டாக்டர் சர்ஜரி ஒன்று வந்து தோல் டாக்டர் சர்ஜரி மேல் தோலை வட்டணும் பண்றதுக்காக தோல் டாக்டர் சர்ஜரி எல்லாத்துக்குமே ஹண்டி கொண்டு போனீங்கன்னு சொன்னா கடவுள் பண்ணி வைக்கணும் ஒரு சக்சஸ் ஆகும். லேட்டர் கடிதம் கொண்டு வந்து அந்த ஹண்டிக்கு வர சொல்லி நான் போகலாம் அதுல வசதி நான் இது போகிறேன். இப்ப அண்ணன் என்ன சொல்றாருன்னா அப்படிதான், இப்ப அவரு கண்டிக்கு போறது கூட வசதி இல்லாம இருந்திருக்கிறாரு, அதனாலதான் போகல. அடுத்தது என்னன்னா 3 லட்சம் ரூபாய் அப்படி அந்த ஒரு குறிப்பிட்ட
கூடலாம் குறையலாம் போல தெரியல என்ன சொல்லிட்டானே தெரியல அப்படி அந்த அமௌண்ட் தேவைப்படுது. அதான் இப்ப நான் ஒரு தொழில் வாய்ப்பு ஒன்று ஏற்படுத்தி கொடுக்க போறேன் அண்ணனுக்கு. இப்ப அண்ணனுக்கு கண் பார்வை தெரிஞ்சா இப்ப தொழில் செய்யறீங்க, இப்ப ஒரு தொகை பணம் செய்து நான் முதல் போட்டு நீங்க தொழில் செய்யறீங்கன்னு வைங்க. இப்ப அதோட கண் பார்வையும் தெரிஞ்சா அதுல இன்னும் கொஞ்சம் நீங்க என்ன கண் பார்வை கட்டாயமா வேணும் தானே. இப்ப அதுக்கு யாராச்சும் உதவி செய்வீங்கன்னு சொன்னா உதவி செய்ய முன்பாங்க. ஏன்னா ஏற்கனவே 2 பேர் அண்ணன் நம்பர் கேட்டாங்க, டிரெக்டா அண்ணன்ட்ட வந்து தொடர்பு கொள்ளலையாம். இந்த வீடியோ பார்த்தாச்சும் அண்ணனுக்கு அந்த உதவி செய்யுங்க. என்ன கண் தெரியாம இருக்கிறாரு, அவர் வாழ்க்கையை மாற்றணும். இப்ப நான் நினைக்கிறது அப்படித்தான், வாழ்க்கை மாறணும்னு நினைச்சுதான் நான் வீடியோ எடுக்கிறேன். ஒவ்வொரு வீடியோ எடுக்கக்குள்ள இப்ப கட்டாயம் உங்களுக்கு அது நடக்கும் அண்ணன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிதானே? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இப்ப யாராச்சும் முன் வருவாங்கன்னு சொன்னா அப்ப பெரிய ஒரு விஷயம் அது அவங்களுக்கு நல்லது தானே. சரி அண்ணன், இப்ப என்னண்டா இப்ப அடுத்த ஒன்று முடிஞ்ச அண்ணன் அடுத்த கேள்வி என்ன கேட்கணும்னு சொன்னா, இப்ப நீங்க அந்த வீடியோல நீங்க சொல்லியிருந்தீங்க விலங்குல அத பத்தியே நான் பேச போறேன். என்னண்டா இப்ப தொழில் செஞ்சும் கூட உங்களோட பிள்ளைகளை தான் பாக்கணும்னு நீங்க சொன்னீங்க. அப்ப இப்ப உங்களோட மனைவி உங்களோட பிள்ளைகளை கண்ணுல பார்க்க விடுறாங்களா, இல்ல போய் சந்திக்க விடுறாங்களா? இல்ல இப்ப என்னன்னு சொன்னா அவங்க வந்து நான் பிள்ளைகளை சில நேரம் பார்க்க போனா வந்து வீட்டை பிள்ளைகளை வச்சு போட்டு வந்து அவங்க அங்க லெஞ்சல்ல இருந்து என்னோட போய் சொல்றாங்க. இப்ப என்ன கையில வந்து ரூபா காசும் இல்ல பார்க்க போனா வந்து உதவி செய்ய அதுல ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. இப்ப எனக்கு ஒரு சொந்தமான ஒரு வருமானம் நான் பிள்ளைய பார்க்க போறேன், பிள்ளைக்கு இவ்வளவு கொடுக்க போறேன் ரெண்டு சொன்ன யாரும் தடை செய்யல தானே. அப்படி ஒன்று இருக்கா? இப்ப உங்களோட பிள்ளை அப்ப பாக்க விடலாட்டி நீங்க என்ட்ரி ஒன்னும் போடலையா? இல்ல நான் முதல்ல போலீஸ்ல என்ட்ரி போட சொன்ன போட்டோ எடுத்து போலீஸ்காராக சொன்னாங்க உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் பாய் பிரச்சனை வந்து உங்களுக்குள்ள இருக்கணும், உங்களுக்கு உரிமை இருக்கிற மாதிரி தான் அவருக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இந்த பிள்ளைகளுக்கு வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டரால் இது கிடைச்சோடையா நான் உங்களுக்கு இந்த பாட்டா சாமான் இது ஸ்கூல் பேக்கெல்லாம் எடுத்து கொண்டு கொடுத்தேன். நான் அப்போ உங்க விட இல்லை அப்புறம் போலீஸ் மூலமா வந்து அப்புறம் அவங்களுக்கு ஏசி போட்டு அப்புறம் போலீஸால கொடுக்க சொன்னாங்க, நான் கொடுத்தேன். இப்ப நான் கேட்கிற கேள்வி எல்லாம் இப்ப உங்களோட வீடியோ பார்த்து வந்த கருத்துக்கள் தான் பார்த்தா நான் கேட்டேன். சரிதானே? இப்ப ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு அசிட் அடிச்சவரை பத்தி நான் சொல்லிட்டேன். அது வந்து அவசர முடிவு தானே, ஒரு கோவத்துல செஞ்சது தானே, பழி வாங்கணும்ன்றதுக்காக. அப்ப அது அவசரமா யாரும் முடிவெடுக்கூடா. அடுத்தது என்னன்னா இப்ப எவ்வளவு தேவை உங்களோட மருத்துவ செலவுக்கு, அதுவும் இப்ப வந்து உங்களோட பிள்ளைகளை நீங்க பாக்கணும் இல்ல மன வருத்தப்பட்டு அழுதுனீங்க, அப்ப அதுவும் உண்டு தானே. அப்ப அப்படி விடலாட்டி நீங்க அதை உரிய நடவடிக்கை எடுங்க. உங்களோட மனசும் கஷ்டப்படக்கூடாதானே, நீங்க பெற்ற பிள்ளைகள் தானே. நான் பாக்கலான்னு சொன்னா அந்த டிஎஸ் ஆபீஸ்ல வந்து ஒரு இது ஒன்று இருக்குது அந்த சிறுபரிதன்னு சொல்லி நான் அதுல கொடுத்து பார்க்கலாம் சொல்லியிருக்கேன். முயற்சி செய்தீங்களா அதுக்கு? இல்ல நான் ஒரு நான் டிஎஸ் ஆபீஸ் கடைசியா பாத்தீங்க? நான் கடைசி எப்ப பார்த்துக்கிட்ட 2 வருஷத்துக்கு. அதான் நீங்க அதான் அப்படி பார்க்க விடலாட்டி அதுக்குரிய நடவடிக்கை எடுங்க நீங்க. அப்ப அது ஒரு மன உளைச்சலாக தானே உங்களுக்கு, விலங்கு தானே, கவலை வரும் தானே. இப்படித்தான் நான் மத்தாக்கள பிள்ளைகளை தூக்கி அவங்க அப்பாண்டு கொஞ்சம் கூட வந்து என்ன இருந்தாலும் சரியான கவலையா இருக்கு. அதான் அதான் அந்த எங்களுக்கு அது தோணினது. அதனாலதான் இந்த வீடியோ பார்த்தவங்க சார்பா நான் கேட்கிறேன் அந்த விஷயங்கள். அவங்க பார்க்க விடலாட்டி உங்களோட ஒரு உரிமை உண்டு உங்களோட பிள்ளைகளை பார்க்கறது, விலங்குதானே. அப்ப அதுக்குரிய நடவடிக்கை நீங்க எடுங்க. அதான் உங்களுக்கு நல்லம். உங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னீங்க, அதான் நல்லம். அவங்கள அப்பா மறக்க விடக்கூடாதானே, விலங்குதானே. இப்ப என்னன்னு சொன்ன சில இடங்கள்ல அப்படித்தான் நடக்கும். அப்பா அம்மா உதவி செய்ய தயாரா இருந்தாலும் அவங்க என்ன சொல்ற இப்ப அப்பா கூட அப்படி சொல்லி வந்து அவனோட மனசை மாத்துறதானே பிள்ளைகள். அப்படி நடக்கிறது தானே சில இடங்கள்ல. அப்படித்தான் இந்த பிள்ளைகள்ட்ட வந்து கதைக்க விட்டாங்க. 2 பிள்ளைகள் போன வாடியா கதை பண்ணி சரி கோல் எடுத்துக்காது எல்லாம் பாப்பாங்க, நல்லா கேட்பாங்க. அப்புறம் பிள்ளைகள்ட்ட அவங்க பக்கத்துல இருந்து சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி அது நடக்கிறது தான், நடக்காதுன்னு இல்ல, நடக்கிறது. அப்படி இருக்கக்கூடாதானே. பாருங்க எப்படி அவர கண்ணு வருது, அப்படி கண் தெரியலன்னு கூட அவருக்கு இப்படி அழுகல. அந்த பிள்ளைகளை பார்க்க முடியாம இருக்கின்றதால அவர் கண்ணால தண்ணி வருது. பாருங்க அண்ணனுக்கு இப்ப கண்ணால தண்ணி வருது. அதனாலதான் இந்த இது வரைக்கும் வேறுக்கல்ல, இப்ப வேறுத்தமா இருக்கு. பாருங்க அண்ணன் அவ்வளவு கவலை. சரியா அண்ணன், உங்களோட எப்படியாவது பாருங்க நடவடிக்கை எடுத்து. சரிதானே? இப்ப ஒரு தொழில் ஒன்று இருக்கும்னு சொன்னா உங்களோட கையில காசு இருந்தா அதுக்குரிய செலவெல்லாம் நீங்க பார்க்கலாம் தானே. இப்ப முதற்கட்டமா அதான் நம்ம செய்ய போறோம். இப்ப என்னண்டா இப்ப நாங்க வீடியோ போட்டு உங்களுக்கு ஒரு பணத்தொகை கிடைச்சிருக்கு. சரிதானே? இப்ப நீங்கள் என்ன மாட்டீங்க, அப்ப கையில வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்குரிய பணம் தான் தான். இப்ப அண்ணன் கையில கொடுத்தாச்சு அண்ணனுக்குரிய பணத்தை. இப்ப என்னன்னு சொன்னான்னு இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. என்ன இது உண்மையிலேயே இந்த டைம்ல இந்த உதவி செய்யறது பெரிய ஒரு விஷயம். அதை உணர்ந்து நம்ம இது கிடைச்சது பெரிய உதவி. சிம்பிளா எடுக்க கூடா. 1 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு.
இப்ப எனக்கு இந்த இருக்கிற உதவி என்னைய பொறுத்தளவுக்கு அது பெரிய ஒரு அமௌண்ட் இல்ல. இது இந்த உதவி செஞ்ச அண்ணாமாருக்கு அது வந்து நான் ஆறுதலா சொல்றேன். தொடர்ச்சியா பேசுவோம் அண்ணன். இப்ப நீங்க வந்து 1 லட்சம் ரூபாய் போதும் இந்த தொழிலுக்கு வந்து இப்ப என்னன்னு சொன்னா எனக்கு அடுத்த வந்து இந்த வழக்கு ஒன்று நடந்து கொண்டிருக்கேன். இப்ப என்ன அதான் சொல்றேன், அது அடுத்த கட்டம். இது வந்து ஒரு தொழில் ஒன்று இருந்தது. இப்ப எடுத்த உடனே வந்து எல்லாம் கிடைக்கணும்ன்றல தானே. இப்ப ஒரு முயற்சி நீங்க தொழில் செய்து நீங்க அது மூலமா உங்களுக்கு லாபம் வரும் தானே. அதுக்காகத்தான் இப்ப தொழில் இப்ப உங்களோட சொந்த உழைப்பால உங்களோட பிள்ளைகளை பார்க்கணும்னு சொன்னீங்க, அதுக்குரிய ஒரு சப்போர்ட் தான் இது. இப்ப நான் அடுத்தது எதிர்பார்க்கறது அண்ணன் மருத்துவ செலவுக்கான உதவி. இப்ப இந்த வீடியோட நான் கேட்கிறேன். இப்ப அண்ணன் சொன்னார் ஒரு 3 லட்சம் ரூபாய் தேவை இப்ப அண்ணன் அடுத்த கட்டமா கண் பிரச்சனையை பாக்குறதுக்கு. இப்ப அதையும் நான் வீடியோல சொல்லிருக்கேன் தானே. யாராச்சும் முன் வருவாங்கன்னு சொன்னா உங்கள்கிட்ட டிரெக்டாவே உங்களோட கண்டக்டே வந்து நான் கொடுக்குறேன், சரிதானே? அப்படித்தான் 2 பேரும் கொடுத்ததுனால அவங்க தொடர்பு கொள்ளல பாருங்களேன். எனக்கு அது கவலையா இருந்தது. நான் நினைச்சேன் பரவாயில்ல அண்ணனு கண் பார்வைக்கான உதவி செய்வாங்கன்னு நான் நினைச்சேன். நான் சரி ஓகே நம்ம நம்பிக்கையோட இருப்போம். நீங்க சொல்லுங்களேன், இப்ப உங்களோட கருத்துக்களை சொல்லுங்களேன். 1 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு. நான் எனக்கு அண்ணா வந்து இப்ப நான் உங்களை கண்டது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. நான் இந்த அளவுக்கு எனக்கு ஒரு உதவி கிடைக்குமென்று நான் சத்தியமா நினைக்கல. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட வந்து அப்படின்னு என்ன போட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வரக்குள்ள வந்து எனக்கு வந்து இந்த சாப்பாடு செலவு கொண்டு சொல்லி 30,000 காசு இருந்தது. அதுவும் எனக்கு பெரிய ஒரு உதவியா இருந்துச்சு. நினைச்சு பார்க்காத ஹெல்ப் உண்டு. அதை விட பெரிய ஹெல்ப் உண்டு. நான் 1 லட்சம் ரூபாய் காசு இந்த கையில தந்திருக்கீங்க. இது வந்து இந்த தொழிலுக்காக தந்திருக்கீங்க. எந்த அண்ணன் மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. சத்தியமா அவங்களுக்கு அப்படி ஒரு எனக்கு உதவி செய்யணும்ன்ற அந்த எண்ணத்தோட இருந்த அந்த அண்ணாமா இருக்கு. ஓகே அவங்களுக்கும் பிள்ளைகள் இருந்திருந்தா அந்த புண்ணியம் அவங்களுக்கு போய் சேரணும்ன்ற நாங்கள் மனசால எடுத்துக்கொள்றேன். ஓகே இன்னும் அவங்க மேலும் மேலும் என்ன மாதிரியான ஆட்களுக்கு தேடி அவங்க அப்படியான ஆட்கள் உதவி செய்யணும்னு நான் அவங்க மனசால நான் பாராட்டுறேன். ஓகே அண்ணா அதை வந்து எனக்கு இன்னும் அமௌண்ட் கிடைச்சது வந்து பெரிய ஒரு விஷயம். இந்த இதை வச்சுட்டு நான் இந்த நேரத்தில் மிக்சர் கம்பெனி ஒன்று நடத்தி கொண்டிருந்தேன். நான் அது அந்த பொருளாதார பிரச்சனையால தான் நான் எனக்கு செய்யலாம் போயிடுச்சு, திருப்பி செய்யலாம் போயிடுச்சு. நான் திருப்பியும் கூட வந்து அதை திருப்பி ஆரம்பிக்கிறதுக்காக எனக்கு இந்த காசு வந்து 1 லட்சம் ரூபாய் காசு நான் கிடைச்சிருக்கு. எனக்கு பல போதும்னு நினைக்கிற இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு. ஓகே இதில் வார வருமானத்தை வச்சுட்டு நான் இந்த பிள்ளைகளை பார்க்கறதுக்காக அடுத்த வந்து அதை விட இந்த பிள்ளைகளை விட வந்து என்னைய மாதிரி கஷ்டப்பட்டாங்க. என்னைய மாதிரிக்காக படிக்க இல்லாத பிள்ளைகளுக்கு என்ன அதுக்கு மேல் மிச்சமாக வருமானம் வந்துட்டாங்க. அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும்னு நான் ஆசைப்பட்டு அதே மாதிரி நான் மிக்சர் கம்பெனி நேரத்தை நடத்தி கொண்டிருக்க கூட வந்து என்னையுமே பார்வை இல்லாதாக்களுக்கு நான் உதவி செஞ்சேன். நான் சொல்ல விரும்பலை, நான் சொல்கிறேன் யார்கிட்டையும் 2-3 பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணி கொண்டு இருந்தேன். டொஸ்டானதுக்கு பிறகு அதை கைவிட்டு போய்க்கு எனக்கு சரியான கவலையாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு எந்த வருமானம் இல்லை, அரசாங்கத்தால் தார அந்த மாதம் அந்த ஊதியம் மட்டும்தான். அதை வச்சு தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று போட்டு தான் எனக்கு இந்த அண்ணாவால் தான் எல்லா இப்படியான சப்போர்ட் எனக்கு கிடைச்சதுக்கு முதல் தேங்க்ஸ் இந்த அண்ணாக்கு தான். கடவுள் இந்த அண்ணாக்கு நல்ல அருளை தரணும் பார்த்துக்கிறேன். அடுத்து எனக்கு உதவி செஞ்ச அண்ணாமா இருக்கு. அவன் ஒரு அண்ணனோட பேசுவோம், சரியா? அப்ப ஒரு அண்ணனுக்கு எடுத்து பேசுவோம். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கீங்களா? எப்படி வேலையில இருக்கிறீங்களா? இல்ல தானே? சரி அண்ணன். இப்ப என்னென்ன அண்ணன், இப்ப நீங்க அந்த கண் தெரியாத அண்ணனுக்கு உதவி செய்திருந்தீங்க. இப்ப அந்த பணத்தை அந்த அண்ணன்கிட்ட கொண்டு சேர்த்துட்டேன். ரூபாய் 65,000 அனுப்பியிருந்தீங்க நீங்க. இப்ப நீங்க எங்க இருந்து அண்ணன் உங்களோட ஒரு சின்ன அறிமுகத்தை தாங்கள? எங்க இருந்து உங்களோட பேர்? மலேசியாவில இருந்து. இப்ப அவர் ஒரு மிக்சர் கம்பெனி ஒரு முதல் போட்டு மிக்சர் தயார் செய்து அதை கடைகளுக்கு கொடுப்பாரு. இப்ப நீங்க அந்த அண்ணனோட பேசுங்களேன். அதான் அந்த அண்ணனோட பேசுங்க. நான் பிடிச்சு கொள்றேன், பேசுங்க. வணக்கம் அண்ணா. நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, ரொம்ப நன்றி. ஓகே நீங்க இந்த உதவி செஞ்சதுக்கு ஓகே நான் இந்த வார்த்தையால சொல்றேன், அது ஒரு சின்ன ஒரு வார்த்தை. ஓகே நீங்க இந்த இப்படி ஒரு பெரிய ஒரு உதவி செஞ்சதுக்கு ஓகே உங்களுக்கு கடவுள் உங்க 2 குழந்தைகள் இருக்குன்னு சொன்னீங்க. ஓகே அந்த புண்ணியம் வந்து அந்த பிள்ளைகளுக்கு போய் சேரணும்னு நான் பிரார்த்திக்கிறேன்.
ஆமா ரொம்ப மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்காரு. ஆமா ஆமா இந்த பணத்தை வியாபாரத்துக்காக வாங்கி போறீங்களா? ஆமா. நான் ஒரு சின்ன ஒரு மிக்சர் கம்பெனி மாதிரி ஒன்று ஆரம்பிச்சுட்டு அது வந்து சின்ன சின்ன கடைகளுக்கு வந்து போடுறதுக்காக தான் இந்த உதவி கேட்டு கொண்டிருந்தேன். நான் கேட்ட மாதிரி இந்த உதவி அண்ணா நீங்க செஞ்சதுக்கு வந்து கடவுள் உங்களுக்கு நல்ல அருளத்தல் கொண்டு நான் பிரார்த்திக்கிறேன். ஓகே, மேலும் மேலும் நீங்க வேற யாருக்கும் வந்து என்ன மாதிரி கஷ்டப்பட்டாங்களுக்கு உதவி செய்யணும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா நல்லது செய்யணும், நிறைய சேருங்கள் செய்யணும். ஆமா ஆமா, நிச்சயமா. ரொம்ப நன்றி. நன்றி அண்ணா, நன்றி நன்றி நன்றி. நன்றி அண்ணன். நன்றியா நீங்க? நன்றி அண்ணன். இப்ப என்ன சொல்ற, சந்தோஷம். ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்க வந்து உள்ள மக்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மனுஷன் எல்லாத்துக்கும் வராது. ஓகே, எங்களால முடிஞ்சது. நீங்க சப்போர்ட் பண்றதால தானே இப்ப உங்களை போல நிறைய பேர் சப்போர்ட் பண்றதாலதான் இப்ப நான் செயற்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் வளமை சொல்றது தானே, நான் ஒரு பாலமா இருக்கிறேன். நன்றி நன்றி. அதான் என்னோட பெரிய சரி அண்ணா. ஓகே அண்ணா, நம்ம தொடர்ச்சியா பயணிப்போமே நல்ல விஷயத்தோட. சரி அண்ணா, நன்றி அண்ணன் பேசினது. ஓகே, நீங்க 65,000. ஓகே, அவர் வச்சுட்டாரு. 65,000 அனுப்பினார் அந்த அண்ணன். மிச்சம் எவ்வளவு? 35,000 ரூபா. அப்ப அந்த அண்ணனோட பேசுவோம். ஒரு கால் எடுத்தா. வணக்கம் அண்ணன். வணக்கம் வணக்கம். அண்ணன், நான் இப்ப வந்திருக்கிறேன். நீங்க உதவி செஞ்ச அண்ணன் விட்ட வந்திருக்கிறேன். இப்ப அந்த கண் பார்வை தெரியாத அண்ணன் விட்டா வந்திருக்கிறேன், உதவி செய்யறதுக்கு வந்திருக்கிறேன். இப்ப என்ன விஷயம் என்று சொன்னான்னு, இப்ப நீங்க அந்த விஷயத்த குறிப்பிட்டு இருந்தீங்க. இப்ப தன்னை பிள்ளைகள் இல்லைன்னு கஷ்டப்படுறாரு. இப்ப அதை நான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கத்தானே வேணும். இப்ப பார்க்க வர்றாங்கன்னா அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா நான் உரிமை இருக்குதானே. இப்ப அந்த விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க. இப்ப அடுத்தது என்னன்னா, இப்ப அண்ணன் முதல் தொழில் செய்யறதுக்காக 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறேன். இப்ப உங்களோட பணத்தையும் இன்னொரு அண்ணன் 65,000 ரூபாய் பணத்தையும். இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப அண்ணனோட பேசுங்களேன். என்னோட சொன்ன அடுத்த கட்டமா வந்து அண்ணனுக்கு மருத்துவ செலவும் இருக்கு. மருத்துவ செலவு இப்ப தெளிவா கேட்கும் போதுதான் சொன்னாரு 3 லட்சம் ரூபாய் தேவையாமண்டு. அந்த அப்படி தேவைப்படுமா? மருத்துவ செலவு இந்த கண் பிரச்சனை. பார்வை தெரியும், அந்த தெரியவா இந்த என்ன ஆபரேஷன் செய்யறதுக்கு. இல்ல, அந்த விஷயங்கள் தான் இதுக்கு பிறகுதான் அவரு பாப்பாரு போல. அவருக்கு அந்த வசதி இல்லாதான் அவர் மெனக்கடல. பிரச்சனை இல்லை. அப்படி ஒரு பார்வை கிடைக்கும் சொன்னா பிரச்சனை இல்லை. நான் அதில் ஒரு பங்கு எடுத்துக்கிறேன். நான் அவருக்கு இப்ப எவ்வளவு 3 லட்சம் செலவாகுமா? அப்படித்தானே. என்ன 3.5 லட்சத்துக்கிட்ட செலவாகுமா? அப்படி 6 மருக்கு உதவி செய்ய வரலட்டாக நாம் மட்டும் உதவி செய்யற 6 பார்த்தா பாருங்க. அப்படி முடியாண்டா நான் அந்த இதை ஏற்றுக்கொள்றேன். ஆனா என்னோட சேர்த்து வேற யாரும் பாக்குறாக்கள் ஓகேன்னு வந்தா, ஒரு நான் தனியை செய்யறதை விட ஒரு என்னோட 2 பேர் சேர்த்து வந்தா அவருக்கு 3 லட்சமா போயிருப்பேன். 1 லட்சம் இன்னொரு லட்சம் 2 பேர் வந்தா 3 லட்சம் போயிடும். என்ன போல யாரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்த நான் சொல்லிருக்கிறேன். இப்ப உதவி தேவைண்டு, இப்ப ஆபரேஷனுக்கான உதவி. இப்ப அப்ப ஒரு இன்னும் ஒரு 3 தேவைப்படுமாண்டா, இப்ப நீங்க 1 சேர்ந்தாலும் இன்னும் 2 பேர் சேர்ந்தாலும் நல்லது தானே. என்ன இப்ப அதான் இப்ப சரி அண்ணன். இப்ப உங்களோட ஒரு 35,000 ரூபாய் கொடுத்துருக்கிறேன் இந்த அண்ணனுக்கு முதற்கட்டமா. இப்ப நீங்க அடுத்த கட்டமா பாப்போமே. சரியா? இப்ப அண்ணனுக்குரிய மருத்துவ செலவு. இப்ப என்னன்னா, உங்களோட பேரை சொல்லுங்களேன். உங்களோட பேரும் எங்க இருந்து பேசுறீங்கன்னு உங்களோட அறிமுகம் தாங்கல. சரி அண்ணா. ஓகே, இப்ப நான் அண்ணன் சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. வணக்கம் அண்ணா.
நான் நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆமா. மத்த செலவெல்லாம் இப்ப இருக்குதானே. இப்ப அவர் தொழில் செய்யறாரு. இப்ப தொழில் கன்பிஷமான வைத்தியத்தை பார்க்க சொல்லுங்க. அதுக்குரிய பணங்களை நாங்க ஏற்பாடு பண்றோம். நான் ஏற்பாடு பண்றேன். இன்னும் 2 பேரும் ஒரு ஆள் வந்தாலும் ஓகே, 2 பேர் வந்தாலும் ஓகே. அது கண்டிப்பா மற்றாங்க என்ன போல பாக்குறாங்க கண்டிப்பா வருவாங்க. அதுல நானும் ஒரு பங்கு எடுக்கிறேன். அவரை பிசினஸ பார்த்துக்கொண்டு டாக்டர் விஷயத்தை பார்க்க சொல்லுவாங்க. கண் விஷயத்தை ஓமா நான் இப்ப ஆரம்பிக்க போறாரு. ஏன்னா இப்ப விலங்குதானே அண்ணன் சொல்றது. இப்ப தொழில் ஆரம்பிங்க. இப்ப அவரோட சேர்ந்து இப்ப இன்னும் 2 பேர் சேர்ந்தா அது செய்யலாம்னு சொல்றாரு. விலங்குதான். ஓ சரியா நோக்கி என்ன நன்றி. இப்ப நம்ம அடுத்தடுத்த கட்டங்களா அதை பாப்போமே. சரியா? தேங்க்ஸ் தம்பி. நீங்க வந்து அவருக்கு உதவியில செய்ததுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லுறேன். நீங்களும் கவனமா பயணங்கள் பண்ற இடத்துல போக்குவரத்துல மிச்சம் அவதானமா இருங்க. ஏன்னா வாகன பஸ்ல வேன்கள்ல போறவங்க பாஸ்டா போறாங்க திடீர்னு. அவதானமா போக்குலயும் வரவுக்குலயும் மிச்சம் அவதானமா ஓடுங்க. அதான் கவனமா தான் இருக்கணும். வாகனங்கள் கூட தான் இப்ப. சரி அண்ணன் நன்றி அண்ணன். நீங்க உங்களை போல ஆட்கள் இருக்கிறதால எத்தனையோ மக்கள் அந்த துன்பங்களை நாங்கள் நேரடியா காண்கிறோம். இந்த உலக மக்கள் இந்த எத்தனையோ மக்கள் இருக்கிறது மக்களின் மத்தியில நீங்க அப்படியான காரியங்களை எங்களை கண்முன் கொண்டு வாரீங்க. அதனால நீங்க எல்லாம் 100 வயதுக்கு ஆரோக்கிய சுகபலத்தோட இருக்கணும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்க செயல் வந்து தொடர்ந்து பயணிக்க வேணும்னு சொல்லி அடுத்த சந்திப்போம். மற்ற அவர்கிட்ட சொல்லுங்க டாக்டர் விஷயத்த இன்ட்ரெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்க. மற்றது உண்மையா கண் திறக்க கண் பார்வை வருமென்று சொல்லி சுவர் பண்ணுனா அந்த காரியத்தை பார்க்க சொல்லுங்க. ஏன்னா இலங்கையில சில டாக்டர்ஸ்மார் செய்யற தவறுகள் வந்து விளங்குதான் உங்களுக்கு. அப்படியான காரியங்களுக்குள்ள போகாம உண்மையாக உதவி செய்யற டாக்டர்மார கண்டுபிடிச்சு இனங்கண்டு பிரயோஜனப்படுமாண்டா செய்ய சொல்லுங்க. நானும் அதுக்கு ஒரு பங்கு எடுக்கிறேன். மிக்க நன்றி அண்ணன். சரி அப்ப அதுக்குரிய முயற்சி அண்ணன் செய்வாரு. அவருக்கு அறிவுறுத்தல் நம்ம சொல்லிருக்கிறோம். அவர் தான் முயற்சி செய்யணும். அண்ணா வணக்கம் அண்ணா. நீங்களும் முடிஞ்சா சில டாக்டர்மாரோட கதைச்சி முடிஞ்சா சில ஆக்கள் இப்ப யூடியூப்ல சில சொல்லுவாங்க இந்த டாக்டர் நல்ல இந்த டாக்டர் நல்ல அப்படியான ஐடியாக்களை விசாரிச்சு சில உண்மையான ஆக்கள் சொல்லும் டாக்டர் மூலமா நீங்களும் ஹெல்ப் பண்ண முடியும்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க. ஓகே நான் அதுக்குரிய முயற்சி செய்யறேன். நானும் அண்ணன் பேச போறீங்களா? நன்றி சார். அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். நீங்க இந்த ஹெல்ப் எனக்கு பண்ணினதுக்கு அண்ணா பெரிய ஒரு உதவி அண்ணா. ஓகே உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தா உங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு அந்த நல்லது வந்து சேரும்னு நான் நினைக்கிறேன். ஓகே நான் இந்த தொழிற்செய்கிற இந்த முயற்சிக்காக நீங்கள் இந்த உதவி செஞ்சதுக்கு அண்ணா மேலும் மேலும் உங்களுக்கு நன்றி. அடுத்த வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க இந்த கண் விஷயத்துக்கு கூட வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. ஓகே உங்களுக்கு நல்லது ஆண்டவன் தரட்டும் வந்து நான் பிரார்த்திக்கிறேன். தம்பி கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு இந்த கண் பார்வை அடையணும்னு நானும் பிரார்த்திக்கிறேன். நிச்சயமா நீங்க ஆண்டவரை நம்புங்க. நிச்சயமா அந்த உங்களுக்கு உதவி செய்து வந்த படியன் கண்டிப்பா உங்களோட கூட இருப்பாரு. நானும் உங்களோட கூட இருப்பேன். நன்றி அண்ணா. சரி ஓகே நன்றி அண்ணா. நன்றி. சரி ஓகேங்க. இப்ப 2 பேரோட பேசினோம் உதவி செய்ய முன் வந்தவங்களோட. இப்ப இப்படித்தானே இப்ப ஒரு அண்ணனோட மருத்துவ செலவுக்காக உதவி செய்ய போறாரு. இப்ப அதே போல இப்ப அவரால் தனியாக செய்யலாதானே உடனே செய்யல. இப்ப அதனால இன்னும் 2 பேர் முன் வந்தீங்கண்டா இப்ப அண்ணனுக்குரிய மருத்துவ செலவை பார்க்கலாம். மருத்துவ செலவுண்டா இப்ப அண்ணனுக்கு கண் பார்வை தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நிறைய இருக்கு. அதனால என்னண்டா இப்ப அதுக்குரிய பணம் தேவை. என்ன இப்ப ஒரு 3 லட்சத்துக்கிட்ட தேவையாம். இப்ப அதை செய்யறதுக்காக முன்வாங்க அந்த உதவியை. ஓகேங்க உதவி செய்வீங்கன்ற நம்பிக்கையோட நாங்க இருக்கிறோம். கட்டாயமா முன்வாங்க. இந்த வீடியோ தொடர்ச்சியா பார்த்தவங்களுக்கு நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு கட்டாயம் எனக்கு வேண்டும். ஓகேங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.